திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 305. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 48. ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகளுக்கு உபதேசம் செய்கின்றார். அதில் இந்த ஆன்மகோடிகள் அடைகின்ற துன்பங்கள் அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது ஆணவமலம். அந்த ஆணவமலத்தின் தன்மை காரணமாக அதனை நீக்குதல் பொருட்டு இறைவனார் உயிர்களுக்கு அதன் பக்குவ பேதங்களுக்கு ஏற்ப பல்வேறு பிறவிகளை பல்வேறு புவனங்களிலே கொடுத்து ஆணவமல சக்தியை படிப்படியாக நசிக்கச் செய்கின்றார். இருள் வடிவமாகிய மலமானது களிம்பு தோய்ந்த செம்பை போல அனாதியே உன்னை பொருந்தியிருக்கும். உன்னுடைய தன்மையானது எதிரிட்ட வண்ணங்களை பற்றுகின்ற பளிங்கு போல இருப்பது உன்னுடைய தன்மை. உன்னுடைய இயல்பானது சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கும் ஸ்பட்டிகம் போல உன்னால் சாரப்பட்ட கருவிகளின் வண்ணமேயாய் நிற்பது. அந்த மல வாசனையினால் உடம்புகள் பலவற்றை எடுத்து பிறந்து இறந்து இதுகாறு பல்வேறு புவனங்களிலே நீ முன் செய்து கொண்ட இருவினை பயன்களாகிய சுகதுக்கங்களை கிரமம் தவறாமல் நாம் நியதி செய்து தர நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி அனுபவிக்கும் போது யான் எனது என்ற முனைப்பாகிய குற்றங்களினால் மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுத்து உற்பவிப்பதற்கு ஏதுவாகிய ஆகாமிய வினை விளைவுகளையும் உன் கருத்து வகையால் செய்து திரிகின்றாய் என்று ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் உபதேசிக்கின்றார்கள். இதிலே அந்த ஆணவ மலத்தினுடைய இயல்பு அதன் காரியம் என்று சிந்தித்து கொண்டிருந்தோம். இந்த ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதனை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் ஆகமங்கள் கூறுகின்ற ஆகம பிரமாணங்களினாலே நாம் அறிந்து கொள்ளலாம். எம்பெருமானே குருவடிவாய் வந்து உணர்த்தும் போது இந்த ஆணவ மலம் என்பதனை உபதேச முகத்தால் அறிந்து கொள்ளலாம். அதோடு ஆணவ மலத்தின் காரியங்களாக இருக்கின்ற அவற்றை தெரிந்து கொண்டு இந்த காரியங்களுக்கு காரணமாக இருப்பது ஆணவமலம் என்று அனுமானம் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஆணவ மலத்தின் காரியங்கள் என்று சிவாகமங்கள் 7 என்று பட்டியலிடுகின்றன. ஆணவமலம் கேவல தசையில் உயிர்களின் அறிவை முற்றிலுமாக மறைத்திருக்கும் போது அந்த ஆணவமல சக்திக்கு ஆவாரக சக்தி என்று பெயர். இனி கேவல தசையிலிருந்து உயிர்களுக்கு முதலிலே எம்பெருமான் சூக்ஷ்ம சரீரத்தை கொடுக்கின்றார். அது பார்வையற்ற ஒருவனுக்கு கோல் கொடுத்து உதவுவது போல சூக்ஷ்ம சரீரத்தை எம்பெருமான் கொடுத்து அருளுகின்றார். அதோடு காரண கன்மத்திலிருந்து காரியப்படுத்தி மூல கன்மத்தை ஊட்டுகின்றார். இப்படி இந்த மாயாமலமும் கன்மமலமும் இடையிலே இறைவனாலே கூட்டப்படுவதனால் இந்த மலங்களுக்கு ஆகந்துக மலம் என்று பெயர். ஆணவ மலம் அனாதியே உடனாக இருப்பதால் அதற்கு சகஜ மலம் என்று பெயர். அப்படி ஆணவ மலத்தின் சக்தி ஆவாரக சக்தியாக முழுவதுமாக ஆன்ம அறிவை மறைத்து கொண்டிருக்கின்ற அந்த தசையிலிருந்து ஆன்மாக்கள் அந்த இருளிலிருந்து ஆணவ மலத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்கின்ற அதனுடைய உள்நாடி அவற்றினுடைய முயற்சிக்கு ஏற்றபடி அதோடு இந்த ஆன்மா ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை கொடுத்தால் பற்றி கொள்ளுமா என்று அதனுடைய அந்த தகுதியையும் பக்குவத்தையும் அறிந்து பெருமான் சூக்ஷ்ம சரீரத்தையும் மூல கன்மத்தையும் கொடுத்து அருளுகின்றார். அந்த சூக்ஷ்ம சரீரத்தின் காரணமாக ஸ்தூல சரீரம் கொடுக்கப்பட்டு பின்னர் ஆன்மாக்கள் செய்கின்ற கர்மங்களுக்கு ஏற்றபடி பல்வேறு பிறவிகள் அதிலே தனு கரண புவனங்கள் கொடுக்கப்படுகின்றன, போகப் பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி கொடுக்கப்படுகின்ற நிலைக்கு சகல அவஸ்தை என்று பெயர். இந்த சகல அவஸ்தையிலே ஆன்மா ஆணவ மலத்தினால் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றால் சகல அவஸ்தையிலே ஆன்மாக்களுக்கு ஏற்படும் விபரீத உணர்வுக்கு காரணமாக ஆணவ மலம் அமைகின்றது. அதோடு மாயை கன்மங்களோடு கூடிய இந்த நிலையிலே உயிரினுடைய இச்சை என்பது உலக விஷயங்களின் மீது உயிர்களின் நாட்டம் செல்லும்படி கீழ்நோக்கி அதனுடைய இச்சையை செலுத்துவதாக ஆணவ மலத்தின் காரியம் அமைகின்றது. அப்படி உலக விஷயங்களை நோக்கி ஆன்மாக்களை செலுத்துகின்ற அந்த தன்மைக்கு
ஆணவ மலத்தின் சக்திக்கு அதோ நியாமிகா சக்தி என்று பெயர். எனவே கேவல நிலையில் ஆவாரக சக்தியாக இருந்து சகல நிலையில் அதோ நியாமிகா சக்தியாக ஆணவ மலத்தினுடைய சக்தி அமைகின்றது. அப்படி ஆணவ மலத்தின் காரியங்கள் என்று 7. அவை மோகம், மதம், ராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்று 7. ஆணவ மலம் 1 அது தனது காரியத்தை செய்யும் போது பலவித சக்திகளாக ஆன்மாக்களை பந்திக்கின்றது என்று பார்க்கின்றோம். அது இவ்வாறு இந்த 7 வகைகளிலே ஆன்மாக்களுக்கு துன்பத்தை செய்கின்றது. அதில் முதலாவது மோகம். மோகம் என்பது இது கொள்ளற்பாலது, இது தள்ளற்பாலது, அதாவது இது கொள்ள வேண்டியது, இது தள்ள வேண்டியது என்று விதி விலக்குகளை சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி யம நியமங்கள், விதி நிஷேதங்கள் இவற்றையெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. என்றாலும் கூட இந்த உலக விஷயங்களே உயர்வு என்று கருதி இந்த உலக விஷயங்களையே மிகப்பெரியது என்று நினைத்து மயங்கச் செய்வது மோகம். சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மை பொருட்களை உணர்ந்தும் கூட இந்த உலக விஷயங்களில் பற்று வரச் செய்து உலக விஷய அனுபவமே பெரியது என்று கருதி மயங்கச் செய்வது மோகம். இரண்டாவதாக மதம். மதம் என்பது தான் விரும்புகின்ற பொருள், அதைத் தவிர இந்த உலகத்தில் பெரிய பொருள் இல்லை என்று தானே கொண்டாடி புகழ்ந்து மதிக்கச் செய்வது மதம் என்று பெயர். அவ்வாறு தான் விரும்புகின்ற பொருளை தானே கொண்டாடி புகழ்ந்து இந்த பொருளுக்கு மேற்பட்ட பொருள் இந்த உலகத்தில் இல்லை என்று மதிப்பதற்கு காரணமாக நிற்பது மதம். இனி மூன்றாவதாக ராகம். அராகம் என்று தமிழிலே கூறப்படும். தான் ஆசைப்பட்ட பொருளை நோக்கி மேலும் 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 ஆசையை மிகுதிப்படுத்துவது அதற்கு ராகம் என்று பெயர். நான்காவதாக கவலை. கவலுதல், அது கவலை. ஊழ்வினை காரணமாக தான் ஆசைப்பட்ட பொருள், தான் சேர்ந்து இருக்கின்ற பொருள் அதனை பிரிந்தபோது கண்ணீர் விட்டு அழுது பெரிதும் வருந்தி துன்பப்படுவது அதற்கு கவலை என்று பெயர். ஐந்தாவதாக தாபம். தாபம் என்பது மேலே கூறிய அந்த பிரிவு காரணமாக ஆற்றாமை மிகுந்து உள்ளம் வெதும்பி தபிக்கச் செய்வது தாபம். ஆறாவதாக வாட்டம். வாட்டம் என்பது மேற்கூறிய அந்த தாபத்தால் அலறியும் அரற்றியும் மூர்ச்சையுற்றும் உள்ளமும் உடம்பும் வாடச் செய்வது அதற்கு வாட்டம் என்று பெயர். ஏழாவதாக விசித்திரம். விசித்திரம் என்பது பல்வேறு வகை செல்வங்கள் இவைகளையெல்லாம் நோக்கி இந்த செல்வமெல்லாம் என்னுடையது, இவள் என்னுடைய மனைவி, இவர்கள் என்னுடைய புத்திரர்கள், இவர்கள் எனக்கு சுற்றத்தார்கள், இவைகளெல்லாம் என்னுடைய ஆடைகள், ஆபரணங்கள், பொன், என்னுடைய நிலம், என்னுடைய வீடு, வாசல் என்றெல்லாம் மகிழ்ந்து எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, இனிமேல் நான் பெற வேண்டியது ஒன்றும் இல்லை என்று பல நினைவுகளை கொள்வது விசித்திரம். உண்மையிலேயே இந்த விசித்திரம் என்பதுதான் மிக விசித்திரமான ஒன்றாக இருக்கின்றது. மிக நல்ல நிலையிலே இருப்பவர்கள் நான் மிக நன்றாக இருக்கின்றேன், நல்ல செல்வச் செழிப்போடு இருக்கின்றேன், எனக்கு நல்ல மனைவி, நல்ல புத்திரர்கள், நல்ல சுற்றத்தார்கள், நண்பர்கள், செல்வங்கள் என்று எல்லாமே எனக்கு அமைந்துவிட்டன என்று நினைக்கின்றார்களே, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று நினைக்கின்றார்களே, அதுதான் உண்மையில் விசித்திரமானது. அதோடு என்னைப் போல் யார் இருக்கின்றார், இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும், என்னைப் போல இந்த குடும்பத்தையும் என்னுடைய சுற்றத்தவர்களையும் யார் காப்பாற்றுவார் என்று தன்னைத்தானே வியந்து கொண்டு எந்த குறையும் எனக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பது விசித்திரம். முதலில் குறை எந்த ஒரு குறையும் இல்லை என்றால் இங்கே பிறவி என்ற ஒன்றே கொடுக்கப்பட்டிருக்காது. ஒரு மருத்துவமனையிலே சேர்ந்து கொண்டு எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை என்று சொன்னால் அது எப்படி பொருத்தமற்றதாக இருக்கின்றதோ அதே போன்று இங்கே நாம் பிறந்திருக்கின்றோம் என்றாலே ஒரு காரணம் பற்றித்தான் பிறந்திருக்கின்றோம். எனவே நம்மிடம் இருக்கின்ற குறை, நம்மிடம் இருக்கின்ற அழுக்கு, ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அழுக்கு என்பதை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்க தன்னுடைய குறை என்று எதுவுமே இல்லை என்று நினைப்பது, தனக்கு இருக்கின்ற அந்த ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்கு என்பதனையே உணராமல் இருப்பது தன்னுடைய இயல்பு, தன்னுடைய துணைவராகிய இறைவனாரின் இயல்பு
இவைகளையெல்லாம் அறியாமல் மயங்கி இருக்கின்ற அந்த நிலை, அதுதான் இந்த ஆணவ மலத்தினுடைய மிக முக்கியமான மிக மோசமான காரியமாக இருக்கின்றது. ஒரு நோயுற்றவருக்கு தான் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோ, இந்த நோயினால்தான் இந்த நிலைமை என்பது கூட தெரியாமல் தனக்கு நோய் எதுவுமே இல்லை என்று நினைக்கச் செய்வது, அதுதான் இந்த விசித்திரம் என்கின்ற ஆணவ மலத்தினுடைய இந்த 7வது காரியம். இப்படி இந்த மூலமலமாகிய ஆணவ மலத்தின் சக்தியை கெடுப்பதற்காக மேலே சொன்னவாறு இறைவனார் மாயை கன்மம் என்ற 2 மலங்களை சேர்த்து காரியப்படுத்துகின்றார். ஆணவ மலம் என்பது ஜடப்பொருள், உயிர் என்பது அறிவு பொருள். எந்த ஒரு ஜடப்பொருளையும் அதனை காரியப்படுத்த அதனை உபயோகப்படுத்த அதனுடைய ஆற்றல் தேயும், அதனுடைய ஆற்றல் குறையும். சித்துப்பொருளை காரியப்படுத்தும் போது அதனுடைய ஆற்றல் வளரும். எனவே மலத்தை காரியப்படுத்தும் போது அந்த மலம் தேய்கின்றது. அந்த மலத்தோடு கூடிய அறிவுடைய பொருளாகிய இந்த ஆன்மாக்களை காரியப்படுத்தும் போது ஆன்மாக்களினுடைய அறிவு வளர்கின்றது. அப்படி சித் அசித் என்ற 2ம் காரியப்படுத்தப்படுவதனால் அசித்தாகிய ஜடம் அந்த மலசக்தி தேய்கின்றது. சித்தாகிய அறிவு பொருளாகிய ஆன்மாவின் அறிவு வளர்கின்றது. எனவே ஒரே செயலினால் 2 பயன் கிடைக்கின்றது. இவ்வாறு ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகின்ற அந்த செயலை செய்வது அதற்கு திரோதான சக்தி என்று பெயர். அதுவே பாசத்தோடு உயிரை கூட்டி காரியப்படுத்தி பாசசக்தியை மெலிவித்து சிற்சக்தியை வளர்க்கின்றது. அந்த திரோதான சக்தி ஆணவ மலத்தினுடைய பல சக்திகளை பரிணமிக்கச் செய்து அதை காரியப்படுத்துவதனால் ஆணவ மல சக்தி தேய்ந்து அதிலிருந்து ஆன்மா விடுவிப்பதற்கு ஹேதுவாக அமைகின்றது. அப்படி பாசசக்தியிலிருந்து முழுவதுமாக ஆன்மாவை விடுவிக்கும் போது அதே திரோதான சக்திக்கு அருள் சக்தி என்று பெயர். இந்த பாசசக்தியிலிருந்து விடுபடுவதற்கு பெயர் முக்தி. அப்படி அருள் சக்தியினால் பாசத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்ட ஆன்மாவுக்கு முக்தன். அந்த முக்தன் என்கின்ற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவுக்கு அதனுடைய அறிவு வியாபகமாக இருக்கும். உண்மையில் ஆத்மா என்ற சொல்லின் பொருளே வியாபகம் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி இந்த ஆத்மாவானது தன்னுடைய உண்மை நிலையான அந்த வியாபக நிலையை அடைவது அது பாசசக்தியிலிருந்து முற்றிலும் நீங்கும் போது அது நிகழ்கின்றது. எனவே இந்த பசுக்களும் சரி பாசங்களும் சரி அது சிவபெருமான் ஒருவராலேயே இயக்கப்படுகின்றன. அதையே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்ற திருவாக்கு கூறுகின்றது. ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை என்ற திருவாக்கும் இது பற்றித்தான். ஞானக்கிரியை, ஆன்மாவினுடைய ஞானக்கிரியைகளை தடுக்கின்ற இந்த மலசக்தி நீங்கின ஆன்மாவிடத்திலே ஈஸ்வர சக்தி அனுக்கிரக ரூபமாக வளர்கின்றது. எனவே இந்த ஆணவ மலம் என்பது நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் அனர்த்தங்களுக்கும் காரணமாக நிற்பது. சைவ சித்தாந்தம் கூறுகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த மும்மலங்களும் இறைவனை ஆதாரமாக உடையவன. இறைவனால் உள்ளும் புறமும் வியாபிக்கப்பட்டன. இவை ஜடம், எனவே இறைவனால் செலுத்தப்படுவனவும் ஆகும். மும்மலங்களுக்கும் காரண நிலை காரிய நிலை என்று 2 நிலைகள் உண்டு என்றாலும் மாயையும் கண்மமும் இறைவனால் காரியப்படுத்தப்பட்ட பின்னரே ஆன்மாவிற்கு உபகாரம் ஆகின்றன. ஆணவ மலமானது உயிருக்கு அபகாரம் எப்போதும் செய்து கொண்டிருப்பது இது அதனுடைய இயல்பு. எனவே இந்த ஆணவ மல சக்தி முற்றிலும் தேய்ந்து ஒடுங்கும் வரை ஆன்மாக்களுக்கு பல பிறவிகளை பெருமான் கொடுத்து கொண்டே இருப்பார். அதோடு இந்த புனர்வுற்பவம் என்பது நிகழ்வதற்கு காரணமே அது ஆன்மாக்களிடம் இருக்கின்ற ஆணவமலம் நீங்காததனால்தான். எனவே ஆணவமல நீக்கத்தின் பொருட்டு சிருஷ்டி என்பது செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த ஆணவமலம் என்பது சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கியமான கருத்தாக இந்த உயிர்கள் படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணமாக கூறப்படுகின்றது. ஆகமங்களிலே சாஸ்திரங்களிலே இந்த ஆணவ மலத்திற்கு நிறைய பரியாய பெயர்கள் கூறப்படுகின்றன. அந்த ஆணவ மலத்திற்கு சித்தாந்தம் கூறுகின்ற பல பெயர்களிலே 19 முக்கியமான பெயர்கள் இருக்கின்றன. ஆணவ மலத்தின் 19 பெயர்கள் இருள், பசுத்துவம், மிருத்யு,
மூர்ச்சை, அவித்யா, சகஜமலம், மலம், அஞ்சனம், ஆவிருத்தி, பசுநீங்காரம், புல்லுமலம், பெத்தமலம், கவி, புகழுமலம், பாபம், க்ஷயம், ருக்கு, திமிரம், மூலமலம் என்பது போன்று இன்னும் பல பரியாய பெயர்கள் கூறப்படுகின்றன. இப்படி உயிரானது ஆணவமலம் ஒன்றோடு மட்டும் தனியே இருக்கின்ற நிலைக்கு கேவல நிலை என்று பெயர். அதன் பின்னர் ஆன்மா தன்னை பற்றியுள்ள ஆணவமலமாகிய அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக உடம்போடு கூடி பிறப்பு எடுத்து சகல நிலைக்கு இந்த உலக வாழ்வை பொருந்துகின்றது. இந்த நிலையில் உடம்பும் கருவிகளும் அதோடு இருக்கக்கூடிய உலகாகிய இந்த புவனங்களும் அதிலே இருக்கக்கூடிய போக பொருட்களும் ஆன்மாவுக்கு இறைவனாலே கொடுக்கப்படுகின்றன. தனுகரண புவன போகங்கள் என்ற இந்த நான்கும் மாயையின் காரியமாகிய மாயேயம் என்று சொல்லப்படும். மாயை என்பதும் ஆணவ மலத்தைப் போல ஒரு மலம்தான், ஜடப்பொருள்தான் என்றாலும் மாயையின் தன்மை என்பது ஆணவத்தினுடைய இயல்புக்கு மாறானது. ஆணவ மலத்தினுடைய இயல்பு அறிவை மறைப்பது, மாயையின் இயல்பு ஆன்ம அறிவை சிறிது விளக்குவது. ஆனாலும் கூட இது மயக்க அறிவை தருவதாக இருக்கும், மயக்குகின்ற பொருளாக இருக்கும். எனவே மாயையும் மலம்தான், கண்மமும் மலம்தான், ஆணவ மலமும் அழுக்குதான். ஆனால் இந்த ஆணவ மலம் என்கின்ற அழுக்கை நீக்குவதற்காக மாயா கண்ம மலங்கள் என்கின்ற அழுக்கை நீக்க வந்த அழுக்காக அமைகின்றன. மண் தரையை சாணத்தினால் மெழுகுவதை போன்று தரையிலே இருக்கின்ற அழுக்கை நீக்கி தூய்மை செய்ய சாணமாகிய மற்றொரு அழுக்கை பயன்படுத்துவது போன்று ஆணவமலம் என்ற அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக மாயா கண்மங்கள் என்கின்ற அழுக்கை இறைவன் பயன்படுத்தி உயிர்களுக்கு உடம்பு முதலியவற்றை கொடுத்து அந்த ஆணவமல மூல அழுக்கை நீக்குகின்றார். அப்படி தனு கரண இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் போது ஆன்மாவினுடைய அறிவு சிறிது விளங்குகின்றது. அவ்வாறு சிறிது விளங்கிய அந்த சிற்றறிவை கொண்டு ஆன்மா நான் என்ற செருக்கோடு நல்ல செயல், தீய செயல் ஆகின்ற இந்த செயல்களை எல்லாம் செய்கின்றது. அப்படி செய்வதனால் அந்த கர்மம் அல்லது வினை என்கின்ற அந்த பந்தம் ஆன்மாவை தொடருகின்றது. அந்த வினையின் பயனை அனுபவித்து கழிப்பதற்காக மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு வினையை ஈட்டுவதும் நுகர்வதுமாக பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வர பிறவிச் சுழலிலே பட்டு சுழல்கின்றது இந்த ஆன்மா. அப்படி காரணகாரிய தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த பிறவிகளும் வினைகளும். இப்படி இந்த ஆன்மாவானது ஏற்கனவே இருக்கின்ற ஆணவ அழுக்கு மற்றும் மாயை கண்மம் என்ற இந்த அழுக்கு, இவ்வாறு 3 மலங்களோடு கூடியிருக்கின்ற நிலைக்குத்தான் சகலாவஸ்தை என்று பெயர். சகலம் என்றால் கலையோடு கூடியது என்று பொருள், கட்டோடு கூடியிருப்பது என்று பொருள். கலை என்பதற்கு கட்டு என்று ஒரு பொருள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற அந்த உண்மையைத்தான் திருவாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் இந்த செய்யுளிலே அமைக்கின்றார். அனாதியே உன்னை சகச்சித்திருக்கும் ஆணவமலம், அதன் காரணமாக உடம்புகள் பலவற்றை எடுத்து பிறந்து இறந்து ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று இதிலே சுழன்று திரிந்தாய். அப்படி புவனங்கள் தோறும் நீ முன் செய்து கொண்ட இருவினை பயன்களாகிய சுகதுக்கங்களை நுகர வரும் வினை விளைவின் கிரமம் தவறாமல் நாம் நியதி செய்து தர, அந்த கர்மத்தின் பலனை தர அதனை நீ அனுபவித்தும், அப்படி அனுபவிக்கும் போது ஏற்படுகின்ற கருத்து, அது யான் எனது என்கின்ற முனைப்பு, அதன் காரணமாக மறுபடியும் ஆகாமிய வினை விளைகின்றது என்று இந்த திருப்பாடலிலே விளக்கப்படுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.